சிக்கனை கழுவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நான் கொத்தமல்லி போட்டிருக்கிறேன், போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற வச்சிடுவோம். இதுக்கு ஒரு தேங்காய் போட்டு வதக்கியிருக்கிறேன். மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு, காஞ்ச மிளகாய், ஏலக்காய், இது கூட 2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். இதுக்கு இன்னும் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். ஸ்டேஜில் நாம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி வச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா சிக்கன், இதை போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இதிலே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த மசாலா அரைச்சி வந்துடலாம். கொஞ்சம் வெந்திருக்கு. இதில் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிறது அந்த ஜார் அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நேரம் வேகட்டும். மிளகாவும் போட்டிருக்கோம், நம்ம காஞ்ச மிளகும் போட்டுருக்கோம். காஞ்ச மிளகாவும் மிளகும் போட்டிருக்கோம், அதனால் நம்ம காரத்துக்கு வேறு எதையும் போட வேண்டாம். இப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். உடம்பு சரியில்லைன்னா